இது வீடு வாங்கினோமா அவ்வளவு அந்த வீடு பாத்துட்டு வருங்களே பேசிட்டே போமா சரிம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எங்கம்மா இருக்கீங்க என்ன ஊரு நீங்க நாங்க திருவாரூர் நரிக்கிறோங்களா ஆமா சரிம்மா சின்னம்மா வீடுலாம் என்ன அங்க ஒரு அரைக்குறையா சீட் இல்லாம வெறும் செவடு தான் இருக்குது என்ன விஷயம் எப்ப கட்டின வீடு இதெல்லாம் எம்ஜிஆர் கட்டின காலம் சொல்றேங்க சார் பாதி பேர் நாங்க வந்து இப்போ கொஞ்ச நாள் எங்க அம்மா இறந்தாங்க அப்ப கட்டி எனக்கு தெரியாது இது வந்து 40 வருஷத்துக்கு மேல இருக்கும் இந்த வீடு கட்டி வந்து ஹவுசிங் போர்டுல தான் இருந்தோம் ஹவுசிங் போர்டுல வந்து எங்களுக்கு வந்து தனித்தனியா வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க இது மேல கீழே பார்த்தோன்னே குழந்தைங்க பார்த்து பயந்துட்டாங்க குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க அப்படி சொல்லி வேணாம்னு சொல்லிட்டாங்க அந்த பேப்பர்ல வந்து என்ன போட்டிருக்காங்க எங்களுக்கு தெரியாது இல்ல அந்த நாள்ல படிக்க தெரியாது எங்க அம்மா எங்க அப்பா தாத்தா பாட்டிக்கு படிக்க தெரியாது அவங்க வந்து அந்த பேப்பர் காட்டினாங்களா இல்லையா என்னன்னு எத்தனை சண்டு போட்டிருக்காங்கன்னு கூட தெரியாது எங்களுக்கு நாங்க இப்ப கொஞ்சம் குழந்தைங்க எல்லாம் படிச்சிருக்குது இப்ப எந்த பேப்பர் எடுத்து வந்தா கூட நாங்க எங்க பசங்க படிச்சு சொல்லிடுறாங்க அந்த நாள்ல இருந்திருந்தா எங்க இடம் எல்லாம் போயிருக்குமா போயிருக்காது பெருசா இருந்திருக்கு இன்னைக்கு 4 குடும்பம் 3 குடும்பம் இருக்கிறோம் ஒரு மனுஷனுக்கு மாமரத்துல இருந்தது பிடிச்சி இந்த வீடு ஒரு ஏக்கரை கொடுத்தாங்க இப்ப ஒரு ஏக்கரை கூட இல்ல இது 5க்கு 5 தான் கொடுத்து இருக்கிறாங்க வீடு கட்டி கொடுத்துருக்காங்களா வீடு கட்டலையா அப்ப கட்டி கொடுத்த வீடு எம்ஜிஆர் காலத்துல 40 வருஷம் கட்டின வீடு இப்பெல்லாம் இடிச்சிருக்குது மேல சீட் எல்லாம் இல்லாம இருக்குது எப்படி இருக்கீங்க மழை வந்தா எப்படி மழை வந்தா ஸ்கூலுக்கு போறையா இங்க எப்படி இருக்கும் தண்ணி வரும் தண்ணி இவ்வளவு ஒரு புக்கு இருக்காது ஒரு பேனா இருக்காது துணி இருக்காது பாத்திரம் எல்லாம் ஓடும் எங்களை விட்டுட்டு ஓடும் நாங்க எல்லாம் எனக்கு கால் கை வந்துச்சு பாத்திரத்துக்கு எல்லாம் அதெல்லாம் எங்களை விட்டு ஓடும் அது புடிச்சு வருவோம் அந்த மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்தோங்க ஐயா பாதி பேர் ஒரு அம்மா வந்து ப்ளூ கலர் சீட்டு கொடுத்தாங்க அந்த இது போட்டுருக்காங்க பாருங்க எங்க வீட்டுல தார்பாய கொடுத்திருக்காங்க ஒரு அம்மா கிட்ட கேட்டோம் நாங்க அம்மா ஒரு தார்பாய் இருக்கு தார்பாய் இருந்தா கொடுங்கம்மா நாங்க வீட்டுல போட்டுக்கிறோம் சொன்னா ஒரு வீடுக்கு ஒரு தார்பாய் கொடுத்தாங்க அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் ஐயா ஆமா தார்பாய் கேட்டோம் கீழே வர்றது தண்ணிக்கு கீழே வந்து இந்த வீடு கட்டினாங்க இல்லையா இந்த ஹவுசிங் போர்டு அதுல ஒரு வண்டி வச்சாங்க ஜேபிசி அது வச்சு வாரினதுனால எங்க வீடெல்லாம் ஆடி இருக்குது பேஸ்மெண்ட் போயிடுச்சு கீழே தண்ணி நிக்க மாட்டேங்குது வீட்டுக்கு கம்பி இல்ல சாதாரண சங்கல் வீட்டுல வந்து சங்கல் இருந்தா கூட நாங்க முன்ன இருந்தா தண்ணி வராது இப்ப பின்னாடி உடச்சவங்க பாருங்க அதனால இந்த வீடெல்லாம் இது ஆடி இருக்குது ஐயா அதுல இருந்து பொத தண்ணி கோலா மாரி புட்டுது தண்ணி உள்ள இருந்து வெளியே வருதா அப்படியே ஊத்து மாதிரி மழை டைம்ல இருப்போம் இதுக்கு மேல தண்ணி வந்து மொத்த பேரும் குழந்தை வீட்டுல போயிடுவோம் சாப்பாடுலாம் சாப்பாடு 3 வேளை அங்க கொடுப்பாங்க சார் சாப்பிடுவோம் இல்லன்னா யாரா போய் பாத்து கேட்டுறீங்களா இல்ல கலெக்டர் பாத்து என்ன கேட்டுறீங்களா வீடு இல்ல அப்படின்ற மாதிரி என்ன பாக்குறாங்களா இங்க வந்து நாங்களும் ஹெல்ப் பண்ணி ஒரு 4-5 குடும்பம் 10-20 குடும்பத்துக்கு மேல வெளியே எடுத்திருக்கிறோம் பேப்பர் எழுதிருக்கிறோம் சரி அது எழுதினால ஒரு 110 வீடு மேல வந்துச்சு யார்கிட்ட கொடுத்தீங்க அது முன்ன அம்மா இருக்கும்போது காட்டணும் இப்போ யாருக்கிட்டையும் எடுத்து போல பயமா இருக்குது அந்த பேப்பர் இங்க குடுக்கறதுக்கு எங்களுக்கு இப்போ அந்த வீடு எல்லாருக்கும் பட்டா கொடுத்துருக்காங்களா இல்லையா பட்டா இல்ல மண்வேரி பேப்பர் கொடுத்திருக்காங்க பட்டா இல்ல சில பேருக்கு வந்து மண்வேரி பேப்பர் கொடுத்திருக்காங்க சில பேருக்கு வீடு பேர் மாறிடுச்சுனால கொடுக்க மாட்டேன்றாங்க பட்டா யாருக்கு இல்ல சில பேருக்கு மண்வெறி மட்டும் இருக்கு மண்வெறி மட்டும் ஒரு 5-6 வீடுக்கு இல்லையா மண்வெறி கொடுக்கல பேர் மாறி இருக்குது அந்த பேர் மாறி இருக்கிறதுனால இப்ப எங்க அப்பா பேரு கும்பளிச்சாரின்னு சொல்லி அது என்ன 5 வயசுன்னு போட்டாங்க அந்த நாள்லயே போட்டாங்க அப்ப போட்டாங்க அது வந்து இப்போ நான் போய் கொடுத்தாக்கா என்ன சொல்றாங்க 5 வயசு பையனை கூப்பிட்டு சொல்றாங்க அது நான் எங்க போய் எங்க அப்பா எழுப்பிட்டு வர்றது
இப்போ என்ன தொழில் செய்றீங்க நீங்க? மணி ஊசி வியாபாரம் பண்றையா. மணி ஊசி வியாபாரம் பண்ணி உங்க சாப்பாட்டுக்கு நீங்க பாத்துக்குவீங்க. தங்கறதுக்கு பாதுகாப்பான இடம் ஒரு வீடு தான். சரி, எங்க போனாலுமே வீடு இல்லன்றாங்களே அரசாங்கம், எங்க யாரு தான் கட்டி தராங்க? நான் கேள்விப்பட்ட திருவான்மியூர்ல எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. இங்கே கட்டி கொடுக்கலையா? இப்ப கட்டுறேன்னு சொல்லிருக்காங்க ஐயா. சொல்லிருக்காங்க அப்படி கட்டி கொடுத்துருக்காங்க. முன்னாடி 40 வருஷம் முன்னாடி எம்ஜிஆர் கட்டம் தான். அதுதான் இதுதான். இது 40 வருஷம் ஆச்சு, எதுவும் மாத்தி விடுங்க. இந்த வீடு தானா? அந்த பக்கம் காட்டுங்க சார். அது டாப்பே இல்லையே. டாப் இல்லன்னு கூட காட்டுங்க சார். அப்படிதான் பாக்கணும், நல்லா இருக்கும். இதெல்லாம் எடுத்து போட்டோ எடுத்து போயிருக்காங்க. இதெல்லாம் கட்டி கொடுத்து மத்தபடி இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கல. ஆமா, உள்ள பாத்ரூம் கூட நாங்க தான் பண்ணிக்கணும். பாத்ரூம் நீ தான் பண்ணிக்கிறீங்க? நாங்க தான் பண்ணிக்கணும். குழா போட்டு கொடுத்துருக்காங்களா தண்ணிக்கு? தண்ணி குழாக்கு கூட நாங்க தான் ஓடணும். ஸ்கூலுக்கு எல்லா குழந்தைங்களும் சேர்த்தோம். என் பெரிய பையனுக்கு சேர்த்தோம். இப்ப என்ன 26 வயசு ஆகுது அவனுக்கு. அவனுக்கு ஸ்கூல்ல சேர்க்கும் போது தண்ணி இல்ல. இங்க இருந்து போய் இந்திரா நகர் எடுத்து வரணும். இந்திரா நகர்ல இருந்து ஒரு குடம் எடுத்து வர்றதுக்கு அந்த ஒரு குடத்தை சாப்பாடு ஆக்கலாமா, இல்ல தண்ணி பிடிக்கலாமா, குழந்தை குளிப்பாட்டலாமா, இல்ல ஸ்கூல் ட்ரெஸ் தான் கழுவி அனுப்பலாமான்னு தெரியல. அப்புறமா பார்த்தாக்கா எல்லா பேரும் சேர்ந்து இந்த மனு கொடுத்தோம் கார்பரேஷன்ல, இந்த மெட்ரோ வாட்டர்ல. சரி சரி. அங்க போய் கொடுத்ததுனால அவங்களும் இப்படி அப்படி செஞ்சு ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சுதான் இந்த தண்ணி போட்டாங்க, பைப்பு போட்டாங்க. வீடுக்கு ஒரு குளை போட்டோம். 2-3 வீட்டுல தண்ணி வருது, 2-3 வீட்டுல தண்ணி வர மாட்டேங்குது. சரியா சுத்தமே வரல. இப்ப சுத்தமா தண்ணி இல்ல. நீங்க அடிச்சு பார்த்தா கூட சும்மா வான்னு கத்துது. சரி, கரண்ட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் இருக்குது. கரண்ட் வந்து நாங்க வந்து அந்த வீடுக்கு இல்லாதவங்க நாங்களே மனு போட்டு வாங்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வச்சுக்கிறீங்களா? எஸ்டின்னு மாத்திட்டாங்க. இருக்குது. மாத்திட்டேன். நான் எடுத்து வரட்டுமா ஐயா? இல்ல பரவாயில்ல, இருந்தா பரவாயில்ல. இப்ப எல்லாமே மாத்திட்டோம். ஏழைன்னு சொல்லி எழுதி இருக்கிறாங்க. பாதி பேருக்கு மாத்துறாங்களும் மாத்தலன்னு தெரியல. நாங்க கேட்டு விசாரிச்சு அதை ட்ரை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாம் வாங்கிட்டோம். நம்மளுக்கு வந்து சார் வீடு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இருக்குது. இப்ப ரோடு மேல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஐயா? இப்போ இங்க எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? இங்க வந்து ஒரு 70 வருஷத்துக்கு மேல இருக்கு ஐயா. 70 வருஷமா இருக்கிறீங்களா? அதான் தோராயமா சொல்றாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். எங்க அம்மா பாட்டி காலத்துல இருந்து சொல்றேன் நான். அந்த காலத்துல வந்து அந்த திருவாமூர் ஸ்கூல் இருக்குது இல்லையா, காலனி அங்க இருந்தாங்களா? அங்க கொட்டை போட்டு இருந்ததுனால அங்க இருந்து தெரிச்சிட்டு ஸ்கூல் வருதுமான்னு சொன்னாங்களா. அங்க இருந்து தெரிச்சு வந்து பஸ் டிபாண்ட கொட்டை போட்டாங்களா. பஸ் டிபாண்ட் வந்து தெரிச்சுட்டாங்க. இங்க பஸ் டிப்பா வருது, எம்ஜிஆர் வந்து இது ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு தெரிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாலதான் இந்த ஊர்ல இந்த ஹவுசிங் போர்டு அங்க இருந்து கோலம் இருந்தது ஐயா. பெரிய கோலம் சார். இது வந்து இந்த ஏரியால வந்து வெறி சாலை மாதிரி இருந்தது. தேங்காய் செடி, வேலி கத்தைங்க அதெல்லாம் இருந்தது. அது இருந்து அப்படி இருக்கும் சொல்லதான் எங்களுக்கு எல்லாம் வந்து போட்டவன. இது வந்து ஏரி. இந்த தண்ணி வந்து அந்த ஏரியில போறது. அந்த ஏரியில போறது மழை பெஞ்ச கொஞ்சம் மழை பெஞ்ச கூட அந்த தண்ணி இவ்வளவு வந்துடும். அதெல்லாம் நீச்சல் அடிச்சுதான் போகணும். பண்ணிங்க வச்சிருப்போம் நாங்க, கோழிங்க வாத்துங்க அதெல்லாம் வச்சிருப்போம் நாங்க. அப்படி இருக்க சொல்லதான் இப்ப வந்து திடீர்னு எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு மாற்றம் இங்க ஒண்ணு நடந்தது. அதனாலதான் அந்த பிரச்சனை இவங்க சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப ஹவுசிங் போர்டுல இருந்து உங்களை எங்க அனுப்பிட்டாங்க? நாங்க வந்து மொட்டை மாடி உங்களுக்கு நாங்க மொட்டை மாடி தனித்தனியா வீடு கட்டி கொடுக்கறோம்னு சொன்னாங்க. தனி இப்படி தனித்தனியா இருந்திருந்தா ஐயா நாங்க அந்த இடம் விட்டு வந்திருக்க மாட்டோம். மேல கட்டுறேன்னு சொன்னாங்களா? அப்படி இப்படி கட்டி கொடுக்கறதா? இப்படி கட்டிட்டாங்க இல்ல சார். அவங்களுக்கு தெரியாது சார். நான் சொல்றேன். நாங்க வந்து நாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு நாங்க இருக்க மாட்டோம். கட்டி கொடுக்கற மாதிரி இருந்தா தனித்தனியா எங்களுக்கு வீடு கட்டி அப்படின்னா நாங்க தனித்தனியாவே உங்களுக்கு கட்டி தரோம். நீங்க சமயத்துக்கு ஒரு பக்கம் ஒதுங்கி இருங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்து ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. ஒரு ஓலை வீடு கட்டி கொடுத்தாங்க. இந்த லைன் ஓலை வீடு, இந்த லைன் ஓலை வீடு கட்டி கொடுத்தாங்க. அந்த ஓலை வீடுல நாங்க தங்கணும். இது நம்மளுக்கு தானே கட்டி கொடுக்கறாங்கன்னு நாங்க நினைச்சிட்டோம். நாங்க கம்னி ஆயிட்டோம். நாங்க கேஸ் போட்டி இருப்போம். ஆனா நம்மளுக்கு தெரியாது. அவங்க கம்னியாவே என்ன செஞ்சாங்க, 4வது 5வது மாடி ஏத்திட்டாங்க. 5வது மாடி
சார் நாங்க அப்ப கூட சரியாண்டா நாங்க கேட்டோம். சார் இது என்ன சார் 5வது மாடி ஏறிட்டீங்களே, அப்ப நாங்க எப்படி இருக்கு உங்களுக்கு இனி ஒரு பிளட் நாங்க தனியா எடுத்து விடுறோம், நீங்க மேல கீழே சார் நாங்க மேல கீழே இருக்க மாட்டோம், எங்களுக்கு இந்த ஓலை புடிச்சு போட்டிருக்காங்களே நாங்க அங்கேயே தங்கிடுறோம், நாங்க அந்த பக்கம் நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லதான் அந்த பேப்பர்ல என்ன போட்டிருந்தோன்னு எங்களுக்கு தெரியாது ஐயா. பேப்பர் கொடுத்தாங்களா? பேப்பர் வந்து எங்க போயிடுச்சுன்னு தெரியாது ஐயா. நம்ம ஊரா இருக்கிற ஆளுங்க. சரி, எங்க போயிடுச்சு? இப்போ நீங்க இங்க இருக்கிறது இல்லாம இன்னும் கொஞ்சம் பேர் ரோடு ஓரத்துக்கு இருக்காங்களா? நிறைய பேர் போயிட்டாங்க ஐயா. அதாவது இப்போ குழந்தை குட்டி ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சுனாக்கா அவங்க இங்க தங்க முடியாதுன்றதாக அப்படி வெளியே போயிடுறாங்க. இப்ப அவங்க தங்குறவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு செலவுக்கு நாங்க எப்படி பண்ணணும் ஐயா? எங்களுக்கே நாங்களே ஒரு முயற்சி எடுத்தா கூட எங்க பேப்பர் வந்து யாருக்கிட்டயாவது கொடுத்தா கூட அது டக்குனு படிச்சு எதுன்னு ஒரு தகவல் எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த பேப்பர் குடுக்கறது அவங்க எடுத்துக்கிறாங்களா இல்ல போட்டுறாங்களான்னு கூட தெரியாது எங்களுக்கு. ஆனா இப்ப படிச்ச குழந்தைங்களை நிறுத்தினா கூட நிறைய வாட்டி நாங்க மனு கொடுத்தோம். ஆனா ஒரு தகவல் கூட காணும். இப்ப வந்து உங்களுக்கு பாக்குறோம் தான் சொல்றாங்க. ஆனா பாக்குற மாதிரி ஆனா இப்ப வந்து ஐயா இப்ப கலைஞர் ஐயா ஸ்டாலின் சொல்லிருக்கிறாரு, வீடு கொஞ்சம் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க. அது கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் உதவி. இப்ப எனக்கு அதனால வந்து எல்லாருக்கும் வீடு கட்டி தர மாதிரி பேசிருக்காங்க. நானும் எனக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்க மூலியமா நான் பேசிக்கிறேன். அதே மாதிரி இந்த கல்யாணம் ஆன குடும்பம் இப்ப வெளியில இருக்கிற குடும்பம் கணக்கு எடுப்பாங்க எத்தனை ஜோடி இருக்குது, புருஷ கணக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் எங்க யாரெல்லாம் தெரியுமோ நான் அங்கெல்லாம் வந்து பேசி நான் பாக்கிறேன். அது வந்து உங்களால முடிஞ்சது கொஞ்சம் உதவி பண்ணா நல்லா இருக்கும் ஐயா. சரிம்மா, ரொம்ப நன்றிமா. நன்றி.